ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு டீ டைம் டியூட்டர்ஸ். நான் உங்கள் பீட்டா. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் யூனிட் 1 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தாச்சு. அதோட வீடியோஸ் எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ். இதையே நம்ம 3 சாப்டராக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், செகண்ட் ஒன் லேசர், தேர்ட் ஒன் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு 3 பிரிச்சிருக்கோம். இந்த 3 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன், ஃபோர்ஸ்ட் அண்ட் டேம்ப்டு ஆசிலேஷன், differential equation and its solution, plane progressive wave, wave equation, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஆசிலேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெண்டுலம் ஆஃப் கிளாக் எடுத்திருக்கோம். பெண்டுலம் ஆஃப் கிளாக்குன்னும் போது இப்போ வால் கிளாக் தான். வால் கிளாக்ல மேலே கிளாக் இருக்கும், கீழே ஒரு பெண்டுலம் மாதிரி ஒன்று மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மோஸ்ட்லி இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஓல்டன் டேஸ்லலாம் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈச் செகண்டுமே ஒரு ஆசிலேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆசிலேஷன் வைப்ரேஷன் பற்றிலாம் நம்ம இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் படிப்போம். அதுவுமே ஒரு மெயின் ஃபீல்டு தான் இதில் படிக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிலேட்டரி மோஷன். இப்போ ஆசிலேட்டரி மோஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ஸ் எங்கேருந்து ஆசிலேட்டரி மோஷன் வந்துச்சு அப்படின்ற பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் அதோட டைமை வச்சு சேஞ்ச் ஆகுச்சுன்னா, அந்த பொசிஷன் அந்த டைம் வச்சு சேஞ்ச் ஆகுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த பாடி எல்லாமே தான் நம்ம மோஷன்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம், 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், பீரியாடிக் மோஷன், வைப்ரேஷனல் ஆர் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு 4 டைப்ஸில் பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ இந்த 4க்குமே டெஃபனிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்லேஷன் மோஷன். டிரான்ஸ்லேஷன் மோஷன்னா என்னன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் எப்படி வேரி ஆகும்னா டைமோட லீனியராக வேரி ஆகும். அப்படி வேரி ஆகுற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் மோஷன் சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எ கார் மூவிங் ஆன் எ ஸ்ட்ரெயிட் ரோடு. கார்லாம் ட்ரெயின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரெயின் எடுத்துக்கலாம். ட்ரெயின் ட்ராக்ல தான் மூவ் ஆகும். அந்த ட்ராக்ன்றது எப்படி இருக்கும்னா லீனியராக இருக்கும். எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் மூவ் ஆகுறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆனால் லீனியர் அப்படின்றோம். லீனியர்னா ஸ்ட்ரெயிட் எல்லாமே ஒன்று தான். ஸோ அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் மூவ் ஆகும், அந்த ட்ராக்ல மட்டும்தான் மூவ் ஆகும். அதுதான் டிரான்ஸ்லேஷன் மோஷன். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன்னா என்னன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஹோலாக லீனியராக சேஞ்ச் ஆகாது. டைமோட எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் சேஞ்ச் ஆகாது. அது எப்படி ஆகும்னா ரொட்டேட் ஆகும். எப்படின்னா ஒரே இடத்துல இருந்துட்டு அது ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி மோஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம ரொட்டேஷனல் மோஷன் சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் எர்த் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். இப்போ எர்த்து பார்த்தீங்கன்னா அதுவே ரொட்டேட் பண்ணிக்குது இல்லை, அதுவே ரொட்டேட் பண்ணிக்கும் போது அது செல்ஃபாக அப்போ அது ஒரு இடத்துல தான் இருக்குது. ஒரு ஆக்ஸ்லேருந்து அது 1 டேக்கு ஒரு ரொட்டேஷன் தானே கொடுக்குது. அதுதான் அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் தான் ரொட்டேஷனல் மோஷன்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன் பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் அதோட மூவ்மெண்ட்டை ஒரு இன்டர்வல் டைம், இப்போ ஒரு 2 மினிட்ஸ்னா எவ்ரி 2 மினிட்ஸ்க்குமே அந்த மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குற மோஷன்ஸ் தான் பீரியாடிக் மோஷன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்
பிளானட்ஸ் அரவுண்ட் த சன். இப்போ சன் இருக்குது, சன்னை சுற்றி பிளானட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் இன்டர்வல். இப்போ 1 டேக்கு 1 ரொட்டேஷன். இப்போ எர்த் வந்து 1 டேக்கு 1 ரொட்டேஷன்னா அது 1 ரொட்டேட் பண்ணி 365 டேஸ்க்கு ஹோல் அந்த ரிங் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து பீரியாடிக். அது என்னன்னா ரெகுலர் டைம். 1 டேக்கு ஒரு ரொட்டேஷன் தான்ன்றது வந்து ரெகுலர் பீரியாடிக் டைமு. பீரியாடிக்னாலும் இன்டர்வல்னாலும் ஒன்று தான். இப்போ பீரியட்ஸும் ஒரு இன்டர்வலும் காமனாக வரும். இந்த மாதிரிலாம் தான் இருக்கிறதுலாம் தான் வந்து பீரியாடிக் மோஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிலேட்டரி மோஷன். இதுதான் நமக்கு டாப்பிக்கில் இருக்குது. ஆசிலேட்டரி மோஷன்னா என்னென்னா, அது வந்து ஒரு பாடி வந்து மூவ் ஆகுறது மீன் பொசிஷன் வச்சு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு டார்ஷன் பெண்டலம் எடுங்க. மேலே வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு பிளேஸில் நம்ம டை பண்ணி விட்டுட்டோமா, ஒரு ஒயரை வச்சு வெயிட் கொடுத்துட்டோம்னா அந்த மீன் பொசிஷன்லேயே தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைட் போய் திரும்ப மீன் பொசிஷனுக்கு வரும், திரும்ப ரைட் சைட் போய் திரும்ப மீன் பொசிஷன் வரும். அந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த மோஷன்ஸ்லாம் தான் வந்து ஆசிலேட்டரி மோஷன்றோம். எக்ஸாம்பிள் வந்து மோஷன் ஆஃப் பெண்டுலம். இப்போ வந்து இதில் ஆசிலேட்டரி மோஷனில் என்ன ஸ்பெஷல் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆசிலேட்டரி மோஷனுமே பீரியாடிக் தான். என்னன்னா எல்லா ஆசிலேட்டரி மோஷனுமே ஒரு ரெகுலர் இன்டர்வல் டைமில் தான் வந்து ஆசிலேட் ஆகும். என்னன்னா இன்டர்வல் டைம் இருக்கும், பீரியாடிக்காக தான் இருக்கும். எல்லாமே பீரியாடிக்காக தான் இருக்கும். எப்படின்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ்னால் அது ஒரு ஆசிலேஷனுக்குமே செகண்ட்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா பீரியாடிக்குமே வந்து ஆசிலேஷன்ஸ் கிடையாது. எல்லா பீரியாடிக்குமே வந்து ஆசிலேஷன்ஸ் கிடையாது. அது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டு இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னன்னா, இப்போ ஆசிலேட்டரி மோஷன்லேருந்து தான் இது எடுக்கிறோம். இப்போ ஆசிலேட்டரி மோஷனில் ஒரு ஹார்மோனிக் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹார்மோனிக் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஆர் கொசைன் ஃபங்க்ஷனில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த ஆசிலேட்டர்லாம் வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து ஹார்மோனிக் ஆசிலேஷன்னு சொல்கிறோம், ஆசிலேட்டர்னு சொல்கிறோம். இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம் சிம்பிள் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு. ஸோ டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீரியாடிக் மோஷனில் ஆக்சிலரேஷன், ஒரு பார்ட்டிகளோட ஆக்சிலரேஷன் வந்து எப்பவுமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்படி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்போது எப்போனா ஈக்குலிபிரியம் பொசிஷனில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். சிம்பிள்னா ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்படி இருக்கிறது அந்த மாதிரி மோஷன், அந்த மாதிரி எந்த பார்ட்டிக்கெல்லாம் அந்த மாதிரி மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதை தான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னு சொல்கிறோம். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் அது எந்தெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிற கொடுக்குற கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மோஷன் மஸ்ட் பி பீரியடிக். என்னன்னா எவ்வளோ ரெகுலர் டைமில் எவ்வளோ ரெகுலர் இன்டர்வெல்ல அது வந்து மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்குற பார்ட்டிக்கல் தான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, மோஷன் மஸ்ட் பி பீரியாடிக். செகண்ட் வந்து இந்த மோஷன் இஸ் ஆசிலேட்டரி. அது வந்து ஆசிலேட் ஆகணும். எவ்ரி இன்டர்வல்க்குமே அது வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஒன்று ஸ்ட்ரெயிட் பார்த்தாவும் ஆசிலேட் ஆகலாம், இல்லைனா கர்வ்டு பார்த்தாவும் ஆசிலேட் ஆகலாம், ஆனால் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கணும். அதுதான் செகண்ட் கண்டிஷன். தேர்டு வந்து இப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து எஸ்ஹெச்எம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அது வந்து ஆக்ட் ஆகும்போது அங்கே வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்படி ப்ரொபோஷனலாக இருக்கும்போது அந்த டைரக்ஷன் வந்து மீன் பொசிஷனை நோக்கியே வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் தான் வந்து இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபோர்த் கண்டிஷன் என்ன, இப்போ அங்கே வந்து எந்த ஏர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது, ஃப்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆசிலேட் பண்ணி விட்டால் அதுவாக தான் ஆகணுமே இல்லை எந்த ஏராலேயோ இல்லை எந்த ஃப்ரிக்ஷன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் அது எதுவுமே நடக்கக்கூடாது. அது வந்து ஃபோர்த் கண்டிஷன். இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஒரு ஆப்ஜெக்ட். இது 4மே பண்ணால் மட்டும்தான் அது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்க முடியும். இப்போது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் லோடட் ஸ்ப்ரிங்கு, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் லிக்விட் காலம் இன் எ யூடியூப், ஆங்குலர் ஆசிலேஷன் ஆஃப் டார்ஷனல் பெண்டுலம். இது எல்லாமே தான்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இல்லைனா எங்களோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.